Next question on the example number 1.4. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா calculate the electrostatic force and gravitational force between the proton and electron. ஸோ புரோட்டானுக்கும் எலக்ட்ரான் இடைப்பட்ட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது நிலைமின் விசை மற்றும் ஈர்ப்பு விசை ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அவற்றின் அதாவது செப்பரேட்டட் பை a distance 5.3 × 10⁻11 மீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி ரெண்டு கம்பேரிசனும் நம்ம படிச்சிருக்கிறோம். கம்பேரிசன் நம்ம படித்ததில் வந்து நமக்கு ஃபார்முலாஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் FE is equal to K into Q1 Q2 divided by R square நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து gravitational force FG is equal to G into M1 M2 divided by R square ரெண்டு ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். 5.3 × 10⁻11 மீட்டர் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ் ஆன் த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். ஸோ Q1ஓட வேல்யூவும் Q2ஓட வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானுடைய சார்ஜ் வேல்யூ 1.6 × 10⁻19 கூலும், Q2ஓட வேல்யூவும் அதே வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பேஸ் யூனிட் ஈன்றதுனால நமக்கு வந்து அதே வேல்யூஸ் தான். அடுத்து மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் M1 அண்டு மாஸ் ஆஃப் த புரோட்டான் வந்து MP ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராப்ளமாக நெக்ஸ்ட்டு கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு FE is equal to K into Q1ஓட வேல்யூ வந்து E தான், Q2ஓட வேல்யூ E தான், டிவைடட் பை R ஸ்கொயர். என்ன பேஸ் யூனிட் வந்து E தான். ஸோ அப்போ K into E ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ Kவோட வேல்யூ நமக்கு தெரியும் 9. Kவோட வேல்யூ வந்து 9 into 10⁻9 into Tயோட வேல்யூ 1.6 into 10⁻19 E ஸ்கொயர்லாம் ஸ்கொயர் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து R ஸ்கொயரோட வேல்யூ, R கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 5.3 into 10⁻11 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5.3 × 10⁻11 ஹோல் ஸ்கொயர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அந்த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 9 into 1.6 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 2.56 டிவைடட் பை கீழே வந்து கீழே வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 8.09 அப்படின்னு நமக்கு கிடைக்குது இன்ட்டு 10⁻7. இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 8.2 into 10⁻8 நியூட்டன் அப்படின்னு. இது என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து 8 பாயிண்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே இடையில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில் இருக்கிறது. ஸோ FG is equal to G into mass of electron into mass of proton divided by R square. ஸோ ஜியோட வேல்யூ நம்ம படிச்சிருப்போம் 11th 6th யூனிட்டில் 6.67 into 10⁻11 into mass of electron எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9.1 into 10⁻31 into mass of proton வந்து 1.6 into 10⁻27 கொடுத்துருக்காங்க. இப்போ டிவைடட் பை R ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5.3 into 10⁻11 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க.
இப்போ 97.11 டிவைட் பை இது மேலே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ டிவைட் பை 28.09 இன்ட்டு 10⁻⁻47 நமக்கு கிடைக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணுறப்போ இது ஆல்மோஸ்ட் 30, இது ஆல்மோஸ்ட் 100. ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது 3 பாயிண்டில் நமக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ 3.4 இன்ட்டு 10⁻⁻47 நியூட்டன். இது என்னது? கிராவிடேஷனல் எஃப்ஜி. ஸோ அதுக்கடுத்து இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எதுக்கு கம்பேர் பண்ணுறோன்னா, ரெண்டுத்தில் எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம ரேஷியோ எடுத்தாலும் நமக்கு தெரியும். ஸோ எஃப்இ கண்டுபிடிச்சிருக்கிறோம், டிவைடட் பை எஃப்ஜியும் கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப்இயோட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு? 8.2 இன்ட்டு 10⁻⁻8 டிவைடட் பை இப்போ நம்ம கண்டுபிடிச்சா எஃப்ஜியோட வேல்யூ என்னது? 3.4 இன்ட்டு 10⁻⁻47. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2.41 இன்ட்டு 10⁻⁻39 என்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ எஃப்இ இஸ் ஈக்குவல் டு இந்த எஃப்ஜியை இந்த பக்கம் கொண்டு போகணும். இப்போ 2.41 நெக்லிஜிபிள். ஸோ எஃப்இ இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 10⁻, ஸோ இந்த -47 மேலே போச்சுன்னா +39 வரும். ஓகேவா? ஸோ 10⁻39 எஃப்ஜி இந்த பக்கம் வந்து எஃப்ஜி. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 10⁻39 ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ ரொம்ப பெரிய ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. 10⁻39 டைம் எஃப்ஜி மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு எஃப்இ கிடைக்கும். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வெரி வீக்கர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர்.